ஹாய் வீவர்ஸ், இது பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனல். நான் உங்கள் பானு. ரெடியான காய்கறி கழிவு உரத்தை இப்போது என்னோட கத்திரி செடிக்கு கொடுக்க போகிறேன். காய்கறி கழிவு எப்படி உரமாக்குறது சிமெண்ட் தொட்டியில் அப்படின்னு போன தடவை ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 1 மந்த் ஆகி இப்போ அந்த உரம் வந்து ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும், கருப்பு கலரில் நல்ல பொல பொலன்னு பொட்டு மாதிரி இருக்கும். இதில் மண்புழுக்களும் இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய மண்புழுக்கள் இருக்குது பாருங்கள். பெரிய மண்புழுவும் இருக்குது, குட்டி குட்டியான மண்புழுவும் இருக்குது. கம்போஸ்டிங் ரிசல்ட்ஸ் வந்து எப்படி உரம் தயாரிச்சிருக்கேன், இந்த தொட்டியில் உரம் எப்படி ரெடியாக இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு டீட்டெயில் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த ஷார்ட்ஸில் நான் என்னோடய கத்திரி செடி, இது ஒரு பச்சை கத்திரி, நீட்டு கத்திரி ரகம். இது காய்ச்சி முடிஞ்சு கிளைகளை நான் ட்ரிம் பண்ணி விட்டுருந்தேன். கவாத்து பண்ண இந்த செடிக்கு இப்போ காய்கறி கழிவு உரத்து தான் மண் அடிப்பக்கத்தில் நான் கொடுத்துக்கிட்டு அடி உரமாக கத்திரி செடிக்கு இந்த கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் தான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நீங்கள் 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரைக்கும் தண்ணி ஊற்றுங்க. மழை பெய்ஞ்சால் கொஞ்சம் தண்ணியாக கம்மி கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.